இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் மித்ரா பண்ண வேண்டிய பூஜை எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி பாரதி உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? இப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி மறந்தேன்? என்னோட கேள்விக்கு எப்போ பதில் சொல்ல போறீங்க? பாரதி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யார கேட்டு இவங்களுக்கு சாப்பாடு போட்ட? பாட்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. மித்ராக்கு கையில சூடு பட்டுருச்சு. ஓகே, இப்ப நீங்க மித்ராவையும் கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா இலையில இங்க சாப்பிட உட்கார்ந்தவங்கள பத்தி நீங்க யாருமே யோசிக்கல. இந்த பரிகாரமே அவங்க வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா நம்மளை வாழ்த்திட்டு போகணுங்கிறதுக்காக தான் பண்றோம். அந்த நேரத்துல இவங்க எல்லாரும் இப்படி இலையில உட்கார வச்சுட்டு பசியோட காத்துட்டு இருக்க வச்சு பரிகாரத்தை பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பாரதிய நான் தான் சாப்பாடு போட சொன்னேன். நான் சொன்னதால தான் பாரதி அதை செஞ்சாங்க. நீங்க திட்டுறதுன்னா என்னதான் திட்டணும். பாட்டி, இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம். ஆதி சொன்ன மாதிரி இலையில சாப்பிட உட்கார்ந்தவங்களுக்கு பரிமாறாம போனது நம்ம தப்பு தான். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எது வேணும்னாலும் தயங்காம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருந்ததுமா. நீ பரிமாறின சாப்பாட்டுல எங்க மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சுமா. நீ மகராசியா இருக்கணும். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறார சாப்பிட்டோம்மா. ரொம்ப நன்றிமா. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்மா. நீங்க எல்லாரும் வந்து நடத்தி கொடுத்த இந்த பரிகார பூஜை நல்லபடியா முடிய போகுது. உங்க எல்லாருக்கும் பூ, பழம், புடவை, வளையல்னு தாம்பூல தட்டு ரெடி பண்ணி இருக்கோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு என் பேத்திய வாழ்த்திட்டு போங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடந்தே தீரும். நல்லதுமா. பெரியம்மா, என் பேத்திக்கு கல்யாண தடங்கள் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு தான் இந்த பரிகாரத்துக்கே ஏற்பாடு பண்ணோம். இப்ப மித்ரா அவ கையால தாம்பூல தட்ட குடுக்க முடியாத நிலைமையில இருக்கா. இதுக்கு மாத்தா வேற யாரையாவது வச்சு இத குடுக்கறதுனால எந்த தப்பும் வராதுல்ல. இந்த பேத்திக்கு பதிலா என் மக வயித்து பேத்தி, அவ சுமங்கலி பொண்ணு, அவ குடுக்கலாம்ல. அம்மா, தெய்வ காரியத்துல சரி தப்புன்னு எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, தர்மம் பண்றதுக்கு நீங்க எந்த சடங்கும் சம்பிரதாயமும் பார்க்க தேவையில்லை. நல்ல மனசு இருந்தா போதும். யாரு கொடுத்தாலும் ஒண்ணுதான். நீங்க தாராளமா உங்க வீட்ல இருக்கிற வேற ஒரு சுமங்கலிய வச்சு இத பண்ணலாமே. அப்படின்னா சரிம்மா,
நீங்க என்ன பரிகாரத்துக்காக கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லாம செய்யற விஷயம் பலிக்கவே பலிக்காது. நீங்க முழு மனசோட முழு ஈடுபாட்டோட பண்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் கண்டிப்பா நடக்கும். இப்படி ஏனோ தானோன்னு பண்றதுக்கு நீங்க பண்ணாமலே இருக்கலாம். சரி விடுங்கம்மா. நந்தினி லண்டன்ல படிச்சு அங்கேயே வளர்ந்தவ, அதனாலதான் இப்படி இருக்கா. ஒண்ணு பண்றேன், இந்த வீட்டோட மருமக மீனாவை கொடுக்க சொல்றேன். மீனா, இங்க வாமா. பாட்டி, என்னால இந்த பரிகாரத்தை பண்ண முடியாது பாட்டி. நான் பண்ணவும் கூடாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனாலதான் பூஜை நடக்கிறப்போ நான் பக்கத்திலேயே வரல. என்ன மீனா, நீயும் இப்படி சொல்லிட்ட? சுதாகர், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றும் புரியல பாட்டி. நாம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் இங்கே வேற ஒன்று நடக்குது. எப்படியாவது இதை பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்னு பாருங்க பாட்டி. ஷோ. அங்க நிக்கிறாளே அந்த பொண்ணு யாரு? ம், இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே. இவங்களும் இந்த வீட்ல தானே இருக்காங்க. ஆமா. தாராளமா அவங்க கையாலேயே கொடுக்க சொல்லுங்க. என்னம்மா சொல்றீங்க? அவ இந்த வீட்டு வேலைக்காரி. நான் என் பேத்திக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இந்த பரிகாரத்தை பண்றேன். எவ்வளோ ஒருத்திக்கிட்ட கொடுத்து பண்ண சொல்றீங்களே. நீங்க பேசுறத கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்கா. அவளோட மனசு சுத்தம் அவ முகத்திலே தெரியுதே. அவ தொட்டு கொடுத்தா எல்லா காரியமும் தொடங்குமா. வா தாயி, வா. இன்னைக்கு உன் கையால தான் கொடுக்கணும்னு இருக்கு. வா, அதுதான் நடக்குது. வா. நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா. உன் மனசுக்கு நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த வீட்ல சீக்கிரம் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நாங்கெல்லாம் புறப்படுறோமா. எங்களை இப்படி கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. நல்லதுமா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா.